Morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். First problem. Ratio between the present age of P and Q is 5:7. Okay. The difference between Q's present age and P's age after 6 years is 2. What is the total of P and Q present age? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ பிட்வீன் த பர்சன்டேஜஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க பிக்கும் கியூக்கும் 5:7. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீஸ் பர்சன்டேஜ் அண்ட் பி கியூஸ் பர்சன்டேஜ் அண்ட் பீஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years இஸ் 2. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கியூ மைனஸ் பீஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years பி ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ கியூ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு எழுதலாமா? அதாவது 6 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா -6 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +6. ஸோ Q மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8. இவங்களால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பிக்கும் கியூக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 8 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7. பி அண்ட் கியூ இஸ் 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் என்ன, 5க்கும் 7க்கும் 2 தானே. இந்த 2x தான் என்ன டிஃப்ரென்ஸ் 8. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4 × 5 20. 4 × 7 28. இப்போ பியோட ஏஜ் என்ன 20, கியூவோட ஏஜ் 28. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் பி அண்ட் கியூ பர்சன்டேஜ்? ஸோ 20 + 28 இஸ் ஈக்குவல் டு 48. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The ratio of father age and son age is 7:3. The product of their ages is 756. The ratio of their ages after 6 years will be. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, the father age and son age ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:3. ஓகே, the product of their ages இது எப்படி எழுதலாம், 7x × 3x இஸ் ஈக்குவல் டு 756 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 21x² இஸ் ஈக்குவல் டு 756. இப்போ x² இஸ் ஈக்குவல் டு 756 டிவைடட் பை 21. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 36. x² 36 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். 7 × 6 42. 7 × 6 42. 3 × 6 18. இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 6 years 6 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ 42 + 6 18 + 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 24. இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஆன்சர் 2:1. Move on to next problem. The present ages of 3 persons are in the ratio 4:7:9. 8 years ago, the sum of their ages was 56. Find their present ages. இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, the present ages of 3 persons என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4:7:9 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகே, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் என்னவா இருந்திருக்கு, 56 இருந்திருக்கு. எப்போ, 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு ஆட் ஆகிருக்குமா. அப்போ 8 × 3 24. ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு அப்படின்னா 3 பேருக்கும் சேர்த்து 24 வயசு. ஓகே, அப்போது இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம். இப்போ சம் பண்ணோம் அப்படின்னா 80. இந்த ப்ரெசண்ட்டோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:7:9. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க 80. ஓகே, அப்போது 4x 7x 9x இப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 20x இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 20 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4. அப்போது 4 × 4 16. 4 × 7 28. 4 × 9 36. இதுதான் உங்களோட பர்சன்டேஜஸ். ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரேஷியோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 4 4 × 4 4 × 7 4 × 9. The ages of the 3 persons. இதான் ஆன்சர். Move on to next problem. The ratio between the present ages of A and B 5:3. The ratio between A's age 4 years ago and B's age 4 years hence is 1:1. What is the ratio between the A's age 4 years hence and B's age 4 years ago? இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜஸ்க்கான ஏபி என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5:3 அப்படின்ற ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ பிட்வீன் ஏஸ் ஏஜ் 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் பிஸ் ஏஜ் 4 years hence பிக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கிற ரேஷியோ என்னவா இருக்குது, 1:1 இருக்குது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏக்கு 4 வருஷம் முன்னாடி
பிக்கு 4 வருஷம் அப்புறம் ஏ மைனஸ் 4 பி ப்ளஸ் 4 இதுதான் என்ன ரேஷியோவில் இருக்குது 1/1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது ஓகே ஏ மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 4 அப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 + 4 8 ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8 ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னா 8 இயர்ஸ் கேப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இப்போ ப்ரெசன்டேஜுக்கான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 5:3 இந்த 5க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த 2x இந்த 2x தான் என்ன டிஃப்ரென்ஸ் 8 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4 அப்போ 4 × 5 20 4 × 3 12 இது ஏ இது பி கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஹென்ஸ் 4 இயர்ஸ் ஹென்ஸ் 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ +4 அண்ட் பிஸ் ஏஜ் 4 இயர்ஸ் அகோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ -4 இங்கே அப்போ 24:8 இதை இன்னும் சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3:1 இந்த தான் ரேஷியோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் The total ages of A, B, C is 93 years. 10 years ago, the ratio of their ages was 2:3:4. What is the present age of C? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் ஏஜஸ் ஆஃப் ஏ பி சி 3 பேருக்கும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 93 இயர்ஸ் அப்படின்னு வருது 10 இயர்ஸ் அகோ அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரேஷியோ என்னவா இருந்திருக்கு 2:3:4 இருந்திருக்கு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க சியோட ஏஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகே 10 வருஷத்துக்கு அப்புறம் 93 இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் ஒருத்தருக்கு 30 வயசு அப்போ குறைஞ்சிருக்குமா 10 அப்படின்னா 3 பேருக்கு சேர்த்து 30 வயசு குறைஞ்சிருக்குமா அப்போ 93ல் 30 வயசு அப்படின்னா 63 ஓகே அப்போ என்ன ரேஷியோஸில் இருந்திருக்கு 2x + 3x + 4x இதோட சம் தான் எவ்வளவு 63 இருந்திருக்குமா அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9x இஸ் ஈக்குவல் டு 63 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 63 / 9 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7 ஓகே இப்போ நமக்கு யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க சியோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க சியோட ரேஷியோ என்னவா இருக்கு இங்கே 4 அப்போ 4 × 7 28 ஓகே இப்போ ப்ரெசன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஆட் 10 அப்போது 38 ஆன்சர் இஸ் 38 சியோட ஏஜ் 38 இருந்திருக்கும் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது ரொம்பவே முக்கியமான மாடல் இந்த மாதிரி டைப்பில் தான் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எஸ் அண்ட் ஏ ரேஷியோ இஸ் 5:4 3 years hence the ratio of their ages will become 11:9 what is A's percentage என்ன சொல்லியிருக்காங்க ஏக்கும் எஸ்ஸுக்கும் ஏக்கும் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க ப்ரெசன்டேஜ் என்ன ரேஷியோவில் இருக்குது 5:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது ஓகே 3 years hence 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்குது 11:9 மாறி இருக்குது இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மிக்சர் அலிகேஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எப்படி அப்படின்றத பாருங்கள் இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1 இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2 ஓகே இப்போ ரேஷியோஸை லெவல் பண்ணிப்போம் 1 × 11 11 1 × 9 9 2 × 5 10 2 × 4 8 இப்போ ரேஷியோஸை லெவல் பண்ணியாச்சு இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1 இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1 இது எப்போவுமே ஈக்குவலாக தான் வரும் இந்த 1x தான் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த 3 years டிஃப்ரென்ஸ் அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3 இப்போ நமக்கு யாரோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏவோட பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஏவோட ரேஷியோ என்ன இங்கே 8 மாதிரி இருக்குது அப்போ 3 × 8 3 8 24 அப்போ ஏவோட ஏஜ் 24 இதான் ஆன்சர் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் முன்னாடி பார்த்தா அதே ப்ராப்ளம் தான் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க the present age of E and A is 5:6 EA 5:6 7 years hence 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோஸ் will become 6:7 ஓகே இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1 இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1 ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் 1ஆக தான் இருக்குது ஸோ ஈக்குவலாக இருக்குது ரேஷியோஸும் லெவலாக தான் இருக்குது ஓகே இந்த 1x தான் என்ன சொல்லியிருக்காங்க 7 years அப்படின்றது சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு யாரோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஈயோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க ஈக்கான பெர்சன்டேஜ் ரேஷியோ என்ன 5 × 7 35 ஸோ ஈயோட பெர்சன்டேஜ் 35 இது ஆன்சர் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் என்ன சொல்லியிருக்காங்க அட் ப்ரெசன்ட் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஏ அண்ட் டி இஸ் 4:3 ஆஃப்டர் 6 years ஏ ஏஜ் வில் பி 26 வாட் இஸ் ஏஜ் ஆஃப் டி அட் ப்ரெசன்ட் ஏ டி என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க 4:3 அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆஃப்டர் 6 years 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட ஏஜ் 26 ஆகுது அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏஜாக இருந்திருக்கும் 20 தானே இருந்திருக்கும் அப்போது 4 ரேஷியோ 20 அப்படின்னா 3 ரேஷியோ என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க அப்போ கிராஸ் மல்டிப்ளை அப்போ 20 / 4 × 3 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 15 டியோட பெர்சன்டேஜ் 15 தான் ஆன்சர் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த டைப்பை முன்னாடியே பார்த்துருக்கோம் எஸ் இஸ் யங்கர் தென் ஆர் பை 4 years இஃப் their ages are in the respective ratio 7:9
ஹவு ஓல்ட் இஸ் எஸ். என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 4 இயர்ஸ். அப்போ எஸ் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. இவங்க ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 4 வயசு வித்தியாசம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேஷியோஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7:9 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் தான் தெரியுமே நமக்கு. இந்த ரேஷியோவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2x. இந்த 2x தான் என்ன ஏஜ், 4 இயர்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ யாருக்கோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, எஸ்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 into 7, ஸோ 14. ஆன்சர் இஸ் 14. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The person present age is 2/5 of age of his mother. After 8 years, he will be 1/2 of his mother. Present age of mother is. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, the present age is 2/5, அதாவது 2/5 இருக்குது சன் மதர். ஓகே, அவங்க மதருக்கு 5 அப்படின்ற ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா சன்னுக்கு 2 இருக்குது அப்படின்றது தான் கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, half 1/2. ஓகே, இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை 1 into 2, 1 into 5. இந்த ரேஷியோஸ் 3 into 1 3, 3 into 2 6. இதுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போது ஈக்குவலாக இருக்கும். 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 5க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 1. அந்த 1x தான் எவ்வளோ இயர், 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x is equal to 8. இப்போ நமக்கு யாரோட ஏஜ் வேணும், மதரோட ப்ரெசன்டேஜ் தான் வேணும். அப்போது மதரோட ப்ரெசன்ட் ரேஷியோ என்ன, 5. 5 into 8 40. அப்போ மதரோட ஏஜ் 40. The answer. Move on to next problem. The present age of R and N is 24 years, 36 years. What was the ratio between ages of N and R after 8 years ago? ரொம்பவே சிம்பிள் தான். R, N இவங்களோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 24, 36. ஓகே, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -8, இது -8. 24 minus 8, 24 minus 8 is 16. 36 minus 8 is 28. ஓகே, இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 4:7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் என் அண்ட் ஆர் அப்படின்றது கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்குது ஆர் அண்ட் என். ஸோ என் அண்ட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்கிறது ஆன்சர் எப்படி எழுதணும், 7:4 அப்படின்றத ஆன்சர் எழுதணும். ஸோ இது ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் முன்னாடி பார்த்த டைப் தான், நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். The difference between the ages of M and S is 3 years. The ratio between the ages 7:8. What is the sum of the ages? என்ன சொல்லியிருக்காங்க, எம்முக்கும் எஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது 3 இயர்ஸ். M minus S equal to 3 years. இவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 3 வயசு. இந்த ரேஷியோஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7:8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 1. இந்த 1x தான் 3 வருஷம் டிஃப்ரென்ஸா. அப்போ 1x is equal to 3. அப்போ x is equal to 3. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ். ரெண்டு ஏஜஸோட சம் தான் கேட்டிருக்காங்க. 3 into 7 21, 3 into 8 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 45. Sum of the ages is 45. இதான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.